வணக்கம், லதா காமாட்சி நெல்லை போஜன். இப்போ என்ன ரெசிபி பண்ண போகிறோன்னா தேங்காய் பால் முறுக்கு. அதுக்கு இந்த டம்ளருக்கு 2 டம்ளர் கடை அரிசி மாவு தான் எடுத்து சலித்து வச்சுருக்கிறேன். தேங்காய் மூடி, ஒரு தேங்காய் உடச்சி பாதி மூடியை திருவி வச்சுருக்கிறேன். இந்த பால் எடுத்துகிட்டு வந்துடுவோம், ஒன்று ஒன்றா பார்ப்போம். நம்ம தேங்காய் பால் எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு எடுத்த தேங்காய் பால். இப்போ தேவையான உப்பு, 1 ஸ்பூன் வெண்ணெய், காயம், எள், மாவு எடுத்துருக்க அளவுக்கு தேவையான அளவு எல்லாம் சேர்த்துக்கலாம். வேற விட்டு காமிக்கிறேன். தண்ணி ஊற்றுறதுக்கு பதிலாக நம்ம தேங்காய் பால் ஊற்றி பிசைய போகிறோம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் வெள்ளை எள்ளு தான் யூஸ் பண்ணுறேன். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ தேங்காய் பால் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சிக்கலாம். மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ முறுக்கு உழக்கில் அடைச்சி புளிய வேண்டியதான். மாவு மேலே புளிஞ்சு பார்த்துருக்கேன், நல்லா வருது. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெய் சட்டி வச்சாச்சு. இப்போ எண்ணெய் சட்டியில் புளிவோம். உளுந்த மாவு இதில் சேர்க்கலை, அரிசி மாவு மட்டும்தான். தேங்காய் பால் முறுக்கு ரெடி. நான்